டிராஃபிக்கில் வண்டி ஓட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கிளச் கண்ட்ரோல் வேணும், செகண்டு பிரேக்கிங்கு, மூணாவது பயப்படக்கூடாது, ஓகேவா? அப்புறம் நாலாவது உங்கள் ஸ்கில். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்றப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். கிளச் கண்ட்ரோல் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நம்ம முன்னாடி போகிறவங்களுக்கு எப்பயுமே ஸ்பேஸ் கொடுக்கணும், ஓகேவா? ஸோ முன்னாடி ஒருத்தவங்க போகிறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு வழி விடணும். வழி விட்டு அவங்கள ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகக்கூடாது பின்னாடி. பிகாஸ் டிராஃபிக் பொறுத்தவரையுமே எப்போ வேணாலும் முன்னாடி போகிற வண்டி நிற்கும், ஓகேவா? ஸோ அந்த டைமில் நீங்கள் பேனிக் ஆகலாம். ஏன்னா அவங்க போகிறவங்க டக்குன்னு சடன் பிரேக் அடித்தாங்கன்னா இன்கேஸ் நீங்கள் பேனிக் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உங்கள் வண்டிக்கும் இன்னொரு வண்டிக்கும் மினிமம் ஒரு 1.5 மீட்டராவது, ஓகேவா, டிராஃபிக்கில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஸோ கிளச் கண்ட்ரோல் வந்துட்டு எப்பயுமே இந்த மாதிரி பாருங்கள். இப்போ வண்டி நிற்கிதா? ஸோ நான் கிளச்சு பிடிச்சிட்டு தான் இருக்கேன், ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி நான் வந்துட்டு ஃபஸ்ட் கியர்லேயே தான் இருப்பேன். ஸோ ஏன்னா அவங்க டக்குன்னு எப்போனா மூவ் ஆன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம டக்குன்னு கிளச்சு பிடிச்சி கியர்லாம் போட்டுட்ருக்க முடியாது. கியர் போட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ணாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஸோ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு கியர் சேஞ்ச் பண்ணி போகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி யாருமே இல்லாத இடத்துல நீங்கள் செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் ரஷ்ஷாக இருக்குது, முன்னாடி போகிறதுக்கு கொஞ்சம் தான் வழி இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் அந்த செகண்ட் கியர்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஏன்னா என்ன சொல்கிறது, சடனாக வந்துட்டு முன்னாடி போகிறவங்க எப்போ வேணாலும் பிரேக் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் டக்குன்னு வந்துட்டு கியர் அப் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப கியர் டவுன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், முன்னாடி ஸ்பேஸ் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். இல்லை ஃப்ரீயாக இல்லைன்றப்போ நீங்கள் வந்துட்டு செகண்ட் கியர்லேயே போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ நான் கிளச் கண்ட்ரோல் வந்துட்டு ஒரு சிட்டியில் ஸோ எல்லாம் ரஷ்ஷாக இருக்கும்ல, அந்த மாதிரி டைமில் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள், ஆன்சர் பாருங்கள். ஸோ முன்னாடி ஏதாவது வண்டி கிராஸ் ஆகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாவே முன்னாடியே அலர்ட் ஆகி பிரேக் லைட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஃபுல்லாக அழுத்தலனாலும் பரவாயில்ல, கிளச் பிடிச்சிட்டு லைட்டாக பிரேக் அழுத்திக்கிங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு உங்கள் வேகத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம். அதே ஸோ பாருங்களேன், இப்போ முன்னாடி வந்துட்டு அங்கே வருங்க, அங்கே வந்துட்டு எல்லோரும் பொறுமையாக போகிறாங்க. அதாவது பொறுமையானா ஸ்லோ ஆகிட்டாங்க எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா ஆக்சிலரேஷன்லேருந்து கை எடுத்துகிட்டு கிளச்சை பிடிச்சிடுவேன். கிளச்சை பிடிச்சிட்டு அவ்வளோதான். ஸோ கிளச் மட்டும் தான் பிடிச்சிருக்கேன், லைட்டாக பிரேக்கு, ஓகேவா? ஸோ இப்போ கியர் டவுன் பண்ணுறேன் பாருங்கள், செகண்ட் கியர், ஃபஸ்ட் கியர். ஸோ காலை ஊனிட்டேன், ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு நியூட்ரல்லாம் பண்ணவே இல்லை, கியர்லேயே தான் இருக்குது வண்டி, ஆட்டோ மூவ் ஆகுதா? ஸோ அப்படியே நான் மூவ் பண்ணுறேன் பாருங்க. கிளச்சில் தான் என் கை இருக்குது, நான் எடுக்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு தடையும் நியூட்ரல் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கியர் போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் கியர்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைடு இந்த மாதிரி கிராஸ் ஆகும்போது லெஃப்ட் சைடு இருந்து வர்ற வண்டியை பார்த்துக்குங்க, ஓகேவா? ஸோ ஒரு சில டைம் வந்துட்டு ஒரு சிலர் பொறுமையாக ஏறுவாங்க, ஒரு சிலர் டக்குன்னு ஆக்சிலரேஷன் அழுத்தி வேகமாக ஏறுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் லெஃப்ட்டில் கட் ஆகுது, ரைட்டில் கட் ஆகுதுன்ற இடத்துல கொஞ்சம் முன்னாடியே சேஃபாக பார்த்துக்குங்க, ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர் போயிட்டுருக்கேன் நான், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிராஃபிக்கில் போகும்போது இங்கே பாருங்கள், வண்டி க்ளோஸ் ஆகுதா, எனக்கும் வண்டிக்கும், அதாவது இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் க்ளோஸ் ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன், ஆக்சிலரேஷன் விட்டு கிளச்சு பிடிச்சிடுறேன். கிளச்சு பிடிச்சா கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் வண்டி. அந்த ஸ்பீடில் நம்ம ஆக்சிலரேஷனை விடும்போது அந்த ஸ்பீடு கொஞ்சம் டவுன் ஆகும். ஆனால் வண்டி வந்துட்டு கிளச் பிடிச்சிருக்கனால கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஸோ அந்த டைமில் நமக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கிடைக்கும் நம்ம வண்டிக்கும் அந்த வண்டிக்கும். ஸோ இப்போ என்னென்னா நான் வண்டியை முன்னாடியே பார்த்துட்டேன், எல்லாம் ஸ்லோ ஆகுது பாருங்கள். கிளச்சு பிடிச்சிட்டேன், அப்படியே பிரேக்கு, ஓகேவா? இப்போ நான் பாலத்துக்கு மேலே ஏறணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், முன்னாடியே இண்டிகேட்டர் போட்டுறேன். ஸோ நான் முன்னாடியே இண்டிகேட்டர் போட்டால் தான் பின்னாடி வர்றவங்களுக்கு தெரியும், ஸோ வண்டி வந்துட்டு ரைட்டில் ஏற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா நம்மளும் நேராக போய் சடனாக இண்டிகேட்டர் போட்டு திரும்புகிற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், லைக் இந்த கார் மாதிரி வச்சுக்கிங்களேன், பார்த்தீங்களா? அவங்க வந்துட்டு அங்கேயே இண்டிகேட்டர் போட்டிருந்தாங்கன்னா ரைட்டு ஏறி இருக்கலாம். ஆனால் அவங்க வந்துட்டு இங்கே வந்து இண்டிகேட்டர் போட்டதுனால முன்னாடி வந்து இடைஞ்சலில் ஏறுற மாதிரி ஆகிடுச்சு.
அதே மாதிரி இந்த ரோடு க்ளோஸ்லாம் ஆகலை, அதோ இந்த பாலம் வருது பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும் முன்னாடியே பாலம் வருதுன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ரோடு கட் ஆகுதுன்னு. அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் முன்னாடியே இண்டிகேட்டர் போட்டு ரைட் ஏறுங்க. அதே மாதிரி ஏறி முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் வந்துடுங்க, ஏன்னா ஃப்ரீயாக போகலாம். கொஞ்சம் வேகமாக போகிறீங்களா அந்த லைனில் போய்டுவாங்க, ஃபஸ்ட் லைனில். நம்ம செகண்ட் லைனில் ஃப்ரீயாக போகலாம். ஸோ கிளச் கண்ட்ரோலை பொறுத்தவரை இதுதான் கைஸ். வந்துட்டு நம்ம டிராஃபிக்கில் இருக்கும்போது நம்ம கிளச்சு பிடிச்சிட்டு கியர் வந்துட்டு டவுன், அதாவது ஃபஸ்ட் கியரு செகண்ட் கியர், அவ்வளோதான். இதுக்கு மேலே போகாதீங்க. உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் தேர்ட் கியர் மூவ் ஆன் பண்ணலாம், ஓகேவா? அதர்வைஸ் அது போகாதீங்க. ஸோ செகண்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரேக்கிங் பொறுத்தவரையும் என்ஜின் பிரேக்கிங் இருக்குது, நார்மல் பிரேக்கிங் இருக்குது. ஆக்சுவலி நான் எப்பயுமே பிரேக்கிங் எப்படி யூஸ் பண்ணோன்னா ரியர் வந்துட்டு 60யும் ஃப்ரண்ட்டு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணேன். 60 கூட சொல்ல முடியாது. ஃப்ரண்ட்டு வந்துட்டு 70, பேக் வந்துட்டு 30 அந்த மாதிரி வச்சிங்களேன். ஸோ நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன், ஏன்னா அதுதான் சடனாக நிறுத்துறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். நான் எப்பயுமே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் பிரேக்கிங்கை பொறுத்தவரையும். டிராஃபிக்கில் வந்துட்டு மோஸ்ட்லி 60-40 அந்த மாதிரி வச்சுங்க. ரியர் வந்துட்டு 60, ஃப்ரண்ட்டு வந்துட்டு 40. ஃப்ரண்ட்டு வந்துட்டு எப்படின்னா ஒரு வண்டியை போகிறத, அதாவது ஒரு வண்டியோட ரியர் வந்துட்டு ரியர் எப்படின்னா நம்ம வண்டியோட வேகத்தை தான் கம்மி பண்ணோம், வண்டியை ஸ்டாப் பண்ணணும் அது தவிர. பட் ஃப்ரண்ட்டு வந்துட்டு என்ன பண்ணோன்னா நம்ம வண்டியோட வேகத்தையும் கம்மி பண்ணோம், வண்டியையும் ஸ்டாப் பண்ணோம். ஸோ அதனால் எப்பயுமே ஃப்ரண்ட் பிரேக்கு வந்துட்டு ஒரு 30% மினிமம் கண்ட்ரோலில் வச்சுக்கிங்க, ஓகேவா? ஸோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போகும்போது நான் கிளச்சு பிடிக்கலை, கிளச்சு மேலே தான் ஜஸ்ட் விரல வச்சுருக்கேன். ஏன்னா எப்போ வேணாலும் கிளச்சை பிடிக்கலாம், ஏன்னா முன்னாடி போகிற வண்டி சடனாக நிற்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் பாருங்க லெஃப்ட்டில் ஏறுறாங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் ஏறுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சைடு மிரர் அப்பப்போ பார்த்துக்குங்க, ஏன்னா சைடு மிரர் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி கிளச் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் ரெண்டாவது இந்த மாதிரி டிராஃபிக்கில் ஓட்டும்போது பயப்படாதீங்க. பயப்பட்டிங்கனாவே என்ன பண்ணுறதுனே புரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும், கிளச்சு பிடிக்காமல் வண்டி ஆஃப் பண்ணிவிடுங்க. வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பயம் வந்துடும், ஐயோ பின்னாடி இருக்கிறோம் ஹார்ன் அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ எனக்கு இந்த மாதிரிலாம் நிறைய டைம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு டிராஃபிக் ஆகுது அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த கியரில் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கிளச்சை பிடிச்சிருங்க. கிளச்சை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும், வண்டி ஆஃப் ஆகாது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம டவுன் பண்ணிக்கலாம் கியரை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கியரை டவுன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வண்டி மூவ் ஆன் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு நீங்கள் பயந்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த மாதிரி ஆகிடும், என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஏன்னா பின்னாடி இருக்கிற ஹாரன் சவுண்ட்லேயே நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது புரியாமல் போயிடும், ஓகேவா? ஸோ பதற்றப்படாமல் வண்டியை ஓட்டுங்க, ஓகேவா? டிராஃபிக் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தேன், பட் ஆனால் டிராஃபிக் வந்துடுச்சு. ஸோ பாருங்கள் வண்டி எங்கேயே நிற்கிது, நான் பிரேக் அழுத்துறேன், கிளச் பிடிக்கிறேன், அப்புறம் கியர் டவுன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஸ்பேஸ் இருக்குது லெஃப்ட்டில். நான் என்ன பண்ண போகிறேன், லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் ஏறுறேன். ஸோ முன்னாடி எனக்கு வழி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் போகிறேன், ஓகேவா? வழி இல்லைன்றப்போ நான் போக மாட்டேன், வண்டி பொறுமையாக நிறுத்தி தான் போவேன். ரோடு தாங்க ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இப்போ நான் ரைட் ஏற போகிறேன். நான் ரைட் இண்டிகேட்டர் போட்டு ஃபுல்லாக ரைட் ஏறிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சைடு ஒரு கார் நிற்குது, அந்த கேப்பில் நம்மளால் போக முடியாது. ஸோ அதனால் நான் ரைட் ஏறி வந்துட்டேன். பாருங்கள் ஃபுல்லாக கிளச்சு வந்துட்டு எப்படி பிடிச்சிட்டு இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, வண்டி கற்றுக்கிற புதுசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள் டக்குன்னு எனக்கு லெஃப்ட்டில் இடம் கிடச்சி இண்டிகேட்டரை போட்டு டக்குன்னு ஏறிட்டேன். ஸோ இந்த கிளச்சு கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துருச்சுனாவே அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன் வந்துடும், பிரேக்கிங் வந்துடுங்க தானாக. இது மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே போதும். ஒரு 2-3 தடவை ஃப்ரீயாக இருக்கும்போது சும்மா சின்ன சந்து இருக்கும் பார்த்தீங்களா, சந்தை இல்லை சின்ன சந்தை இல்லை சின்ன ரோடு, கூட்டம் கம்மியாக இருக்கிற ரோடு, ஸோ அந்த மாதிரி ரோட்டில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கிளச் கண்ட்ரோலு. ஸோ அதெல்லாம் அப்புறம் நாளாக பழக வந்துடும். ஸோ இப்போ என்னென்னா அவ்வளோதான், சிம்பிள். உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட்டு ரைட் ஏறும்போது அது மாதிரி இண்டிகேட்டர் டோன் ஃபர்கெட் இட். எப்பயுமே இது நான் சொல்கிற ஒரு விஷயம், எப்பயுமே இதுதான், இண்டிகேட்டர் வந்துட்டு எப்பயுமே யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. லெஃப்ட் ரைட் ஏறும்போது தேவை இருக்கிற இடத்துல தான் யூஸ் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாவே போதும், ஓகேவா? ஸ்கில்